2050ல உலகம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம ஒன்று பார்க்கலாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? பாபா வங்கா அவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்குன்னு அவங்க பொறக்கறதுக்கு 500 வருஷம் முன்னாடியே பொறந்திருக்கக்கூடிய நாஸ்ட்ரடாமஸ் அவரு வந்து ஒரு சில ப்ரெடிக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. அவங்க குடுத்துருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்காலத்த கணிச்சு சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய கருத்த என்ன சொல்லப் போறோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியத வச்சு எதிர்காலத்துல சொல்லப் போறோம். அதாவது உலக சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2050ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 925 கோடி மக்கள் வந்து பூமியில இருப்பாங்க. அன்னைக்கு மக்கள் தொகையோட பெருக்கம் அப்படிங்கிறது 925 கோடி பேர் உலகம் முழுவதும் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சராசரியா அன்னைக்கான என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன துறைகள் வளர்ந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னென்ன தேவை அதிகமா இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எது மிகப்பெரிய அளவுல ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபுட்டு. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு சார்ந்த துறைகள்லாம் இது பண்ணுறாங்களோ, அவங்க கையில் எடுத்து வேலை செய்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். உணவுத்துறை, உணவு தேவை அப்படிங்கிறது எனக்கு இன்றியமையாத ஒன்றா இருக்கும். யோசிச்சு பாருங்க, 925 கோடி பேர் மக்கள் வராங்க அப்படிங்கும்போது 2050 அப்படிங்கும்போது, இன்றைக்கே விவசாயம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா தான் இருக்குது. நம்ம தமிழகத்தோட அரிசி தேவைக்கு வந்து பார்த்தோம்னா, வெளியில இருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற சூழ்நிலையில, நம்மளுக்கு இன்னும் 25 வருஷம் கழிச்சு தான் வரக்கூடிய தலைமுறையை சேர்ந்த ஆளுங்க, அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு விவசாயத்தை எந்த அளவு கையில் எடுத்து பார்ப்பாங்கன்னு தெரியல. வெளியில எங்கேருந்து இறக்குமதியை பண்ணி நம்ம என்ன விலைக்கு வச்சு அரிசி விற்று என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உணவுத்துறை சார்ந்த ஒரு தொழில் நிறுவனங்கள் தொடங்குறாங்களோ, அதெல்லாம் செய்கிறாங்களோ, அவங்க நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கே கூட வந்து பாருங்கள், சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு தேங்காய் அப்படிங்கிறது ரூ. 40 இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ என்ன காரணம்? பற்றாமை. அதிகமாக இருந்துச்சுன்னா விலை கம்மியாகும். கம்மியாக இருந்துச்சுன்னா விலை அதிகமாகும். இன்றைக்கி தேங்காவுடைய வரத்து அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு மலை மேலே ஏறி நின்று பாருங்கள், சுற்றிலையும் தென்னை மரம் இருக்கும். ஆனால் அதனுடைய நிலவரம், உண்மை நிலவரம் அப்படிங்கிறது சரியான ஆளுங்க வேலைக்கு வரதில்ல. இன்னொன்று அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஒரு தேங்காய் வந்து 40 ரூபா. அதை மரக்கன்று வச்சு வளர்த்தி மரத்தை காய் பிச்சு போட்டு இது பண்ணுற விவசாயிக்கு ஒன்றும் கிடையாது. அதை வாங்கி கைமாத்துற ஆளுக்கு தான் இருக்குது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது. உணவுத்துறைக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, கல்வித்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா வருஷம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து படித்து முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க. அதனுடைய மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய துறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வித்துறையாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா மருத்துவத்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய இன்றியமையாத ஒன்று இருக்கும். என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா ஒரு 100 வருஷம் வாழ்ந்த மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த 2025ல் 63 வருஷம் ஒரு மனுஷனுடைய சராசரி வாழ்க்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது 2050ல் ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 58 வருஷம் தான். அதாவது இன்றைக்கி எப்படி ஒரு மனுஷனா 63 வயசு வரைக்கும் அவன் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி 58 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, மருத்துவத்துறை வந்து மிகப்பெரிய அளவில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உடம்பு சார்ந்து வரும்போது, மருத்துவத்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிறத விட எனக்கு அட்வான்ஸாக இருக்கும். மருத்துவத்துறை மிகப்பெரிய அளவில் வளரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இன்னும் பயங்கரமாக இருக்கும். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 25 வருஷம் முன்னாடி 1997 காலகட்டங்களில் அல்லது ஒரு 2000 அந்த காலகட்டங்களில் ஒரு ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு 2 பேர் 3 பேர்கிட்ட தான் வண்டி இருக்கும். 2000 காலகட்டங்களில் அன்றைக்கி எல்லார்ட்டையும் சைக்கிள் தான் இருக்கும். இந்த 2025ல் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே வந்து வண்டி இருக்குது. எல்லார் வீட்லேயுமே சைக்கிள் ஒரு பக்கமாக படுத்து தூங்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது 2050 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் 25 வருஷம் கழிச்சு எல்லார் வீட்லேயும் கார் இருக்கும். அவன் ஏழையாக தான் இருப்பான், பணக்காரனாக தான் இருப்பான், கடங்காரனாக தான் இருப்பான். ஆனாலும் எல்லார் வீட்லேயும் கார் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசு தேவையாக இருக்கும். இன்றைக்கி எப்படி எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே ஒரு 4 ஃபோன் 5 ஃபோனு தலைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறோமோ, அன்னைக்கு வர காலகட்டங்களில் குடும்பத்துக்கு ஒரு கார் இருக்கும். பையன் கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னா அவன் தனியாக ஒரு கார் வாங்கி வச்சுக்குவான். காரு வந்து வெளியில் நம்ம ரோட்டில் நடந்து போனோம்னா இன்றைக்கி நடந்து போகிறதுக்கு இடம் இருக்குதா? நாளைக்கு எல்லா ரூட்டு முன்னாடி காராக தான் நிற்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டமும் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.